இஸ்ரவேல் ஜனங்களுடைய பயணத்திலே ஒரு அந்நிய மனிதன் அவர்களை சபிக்கும்படியாக ஆசைப்பட்டான். In the journey of the people of Israelite, a strange man wanted to curse them. பாலாக் என்கிற ராஜா அவர்களை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும் என்று அவன் ஆசித்தான். The king called Balak, anyway he wanted to prevail over them. அப்படினால் ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து அவர்களை சபிக்கும்படியாக அவன் சொல்லச் சொன்னான். So then he has called a prophet and asked him to curse them. இந்த விசுவாச வாழ்க்கை ஒரு பயணமானது. This life of faith is like a journey. இது ஒரு விசுவாச பயணம். This is a journey of faith. இதற்கு ஒரு தொடக்கம் உண்டு, இதற்கு ஒரு பாதை உண்டு, இதுக்கு ஒரு முடிவு உண்டு. There is a beginning as well as a path as well as an ending for this. இந்த நமக்கு இந்த விசுவாச பாதையினுடைய முடிவு இலக்கு அது ஆண்டவருடைய வருகையாக இல்லாவிட்டால் ஜெயமான ஒரு முடிவாக ஓட்டமாக இருக்கிறது. The path of this faith should be the end, that should be the coming of the Lord Jesus Christ or the victorious life. அப்படி இந்த பாதையில நாம் போகும் பொழுது நமக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரலாம். When we go through this path, sometimes we may get so many oppositions. அது நாம் எந்த தவறுமே செய்யாமலே நமக்கு அந்த வல்லமைகளுடைய எதிர்ப்புகள் இருக்கும். Even though we do not do any mistakes, some opposition may be against us. முகாந்திரம் இல்லாமல் இந்த தாக்குதல்கள் வரலாம். Without any cause, these attacks may be. யோபுவினுடைய வாழ்க்கை பயணத்திலே அவனுக்கு சாத்தானுடைய தாக்குதலை நாம் பார்க்கலாம். We can also see in the life of Job, in this journey, we can see the attack of the enemy. அதுக்குரிய காரணத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் இரண்டாம் அதிகாரத்திலே ஆண்டவரே சொல்லுகிறார், முகாந்திரம் இல்லாமல் இந்த சம்பவத்தை நான் அனுபவித்தேன் சொல்றார். When you go through and research about the reason for that, even the second chapter, Lord God says without any cause or reason he was being tested. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. The scripture says so. அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பயணத்தில் போகும் பொழுது எந்த பிரச்சனையும் அவர்கள் பண்ணவில்லை, ஆனால் பாலாக் என்கிற ராஜா அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறார். Even though the people of Israel, they had gone in the journey of the journey, they did not do any problem, they did not even create any problem, but the king Balak got against them. அதேபோல நாம நம்ம பிசினஸ் பண்ணிட்டே இருப்போம், நம்முடைய ஊழியத்தை நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், நம்ம எந்த தவறு செய்ய மாட்டோம், ஆனா நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய வேகம், நம்முடைய முன்னேற்றம் இதெல்லாம் பார்த்த உடனே சத்துரு நமக்கு விரோதமாய் எழும்புவான். In our life, in our business, in our ministry also, we'll be just doing correctly, but we do not even do any mistakes. But the enemy, after see the revival of us as well as the speed of us, the progress he will get against us. இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். This is the cunning craftiness of the devil. நீங்க நினைச்சிர கூடாது ஏதோ நம்ம பகுதியில தப்பு இருக்கு போல இருக்கு, அதனால தான் போராட்டம் வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது. You should not just consider because you are having some wrong in your side, you got the conflict. அதுபோல இங்கே இவர்கள் பயணத்துல போகும் பொழுது இவர்களை சபிக்கும்படியாக ஒரு தீர்க்கதரிசி பிலேயாம் என்கிற ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். When they were going in the journey, a man called Balaam, he was brought to curse them. ஆனால் அவனால அவங்க சபிக்க முடியவில்லை. But he was unable to curse them. அதுக்குரிய காரணத்தை அவன் அழகாக முதலாக சொல்லுகிறான். Beautifully, first of all, he was just narrating the reason here. கன்மலை உச்சியிலிருந்து நான் அவனை காண்கிறேன். From the top of the hill or the rocks I see them. குன்றுகளிலிருந்து நான் அவனை பார்க்கிறேன். I see him from the hills. ஆனால் இந்த ஜனத்தை சபிக்க முடியாது. But I cannot curse these people. இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். These are the people, they are blessed people. அதுக்கு சொல்லுகிற காரணம் என்ன? What's the reason what he says? அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். That people shall dwell alone, they shall not be reckoned among the nations. ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தோடு தொடர்புடையது. The spiritual Christian life is related to the life of separation. வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல் ஒரு மனிதன் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ முடியாது. Without the life of separation, a man cannot live a holy life. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியம். In your life, you need a life of separation. ரட்சிப்பின் படிகளில் அனுபவங்களில் அது ஒரு முக்கியமான ஒரு தன்மையை எடுத்துக்கொள்கிறது. It takes an important aspect in the steps of salvation. நான் சாக்கடைக்குள்ள இருந்து நன்மையா நல்லா இருப்பேன் அப்படினு சொல்ல முடியாது. Being in the ditch or drainage, you cannot say I will live life. நீ அதை விட்டு வெளியே வரணும், பிரிந்து நிக்கணும், கர்த்தருக்காக நீ நின்னு பழகணும். You got to separate and come out of that. You need the practice of standing for the Lord God. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். These people shall not mingle with the they shall dwell alone, they shall not be reckoned among the nation. ஆண்டவர் அழகாக அந்த வார்த்தையை அவருடைய தீர்க்கதரிசனமாக சொல்ல வைக்கிறார். Beautifully the Lord God made the man to give this verse as a prophecy. நீங்களும் கூட ஒரு சரியான ஒரு தீர்மானங்களோடு சில முடிவுகளோடு ராபோஜனத்தில் நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். You might also with the correct determination as well as a decision taken part in the communion. மறுபடி போய் நீங்கள் கலந்தர கூடாது. Again it should not go and mingle.
அதுக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நம்மோடு So இடைப்படுகிறார். the Spirit of God just dealing with us with this verse. ராபோஜனத்துக்கு முன்பு நமக்கு எவ்வளவோ சுத்திகரிப்பை தேவன் கட்டளையிட்டார். The Lord has also given us and granted us so much of cleansing before the communion. ராபோஜனம் முடிந்த பின்பு மறுபடி போய் நாம் கலந்து விடக்கூடாது. After taking the communion, we should not go and mingle with them. அவர்களோடு மிக்ஸ் ஆயிட்டோம்னு சொன்னா திரும்ப நம்முடைய ஜீவியம் அது தரக்குறைவாக மாற ஆரம்பிக்கும். If we go and mix again among them, our life will be a low grade life. இதைத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேச விரும்புகிறார். This only the Spirit of God want to talk with us. எவைகளோடு கலக்க கூடாது அப்படினு ஒரு 2-3 பாயிண்ட் நம்ம சிந்திக்கலாம். Let us all meditate 2 or 3 points with what thing we should not mingle with. நாம் நம்முடைய தனித்துவத்தை காத்துக்கொள்ள வேண்டும். We have to just keep our oddity. அப்படி தனித்துவத்தை நாம் காத்துக்கொள்ளும் பொழுதுதான் தேவனுடைய வல்லமை நம்ம மேல தங்கி இருக்கும். When we also keep our singularity, the power of the Lord God will be dwelling upon us. நாம் தனித்துவத்தை காத்துக்கொள்ளாத பட்சத்துல நாம் மற்றவர்களோடு இணைந்து இசைந்து போய்விட்டோம் சொன்னாலே நம்முடைய வல்லமை அங்கே குன்றி போய்விடுகிறது. We do not keep our individuality. If we go and mingle with other people, our power will be diminished. அது முதல் அந்த ஜனத்துக்கு அவன் சொன்ன வார்த்தை, அவர்கள் ஜாதிகளோடு கலக்க மாட்டார்கள். The first word he said and regarding the people shall not dwell, they will not reckon among the nation. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் अनेक இடங்களில் பார்க்கலாம் ஜாதிகளோடு கலக்க கூடாது என்ற வார்த்தையை. In the Old Testament you can read in many places we should not mingle with the nation. எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனங்கள் ஜாதிகளோடு கலந்தார்களோ அங்கெல்லாம் தோல்விகளை நீங்கள் பார்க்கலாம். You can also see whenever the people of God reckon with the nation, they met all failure. ஜாதிகளோடு கலத்தல் என்றால் என்ன? What is reckoning with the people? அது எழுத்தின் பிரகாரமாகவும் எடுக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எடுக்கலாம். Literally as well as spiritually we can consider this. எழுத்தின் பிரகாரம் என்று சொல்லும் பொழுது ஜாதிகளோடு விவாகத்திலே கலந்து கொள்ளுகிற ஒரு தன்மையை காண்பிக்கிறது. It shows about literally we are also going and reckoning with the nations in the marriage. உபாகமம் 7 அதிகாரம் 3 வசனத்தை பார்க்கும் பொழுது When we read Deuteronomy 7:3, அங்கே சொல்லி இருக்கிறது ஜாதிகளோடு நீங்கள் சம்பந்தம் கலக்க கூடாது. here it has been said about you should not have any relationship with the nation. அது அப்படி போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தோல்வி உண்டாகிறது. When you go likewise you will be meeting a failure in your life. தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல உங்களுக்குள்ள கொடுக்கப்பட முடியாது. In that place you shall not be granted the power of God. அவர்களோடு நீ சம்பந்தம் கலவாயாக. You should not have any relation with that people nation. இந்த ஜாதிகளோடு கலத்தல்ங்கிறது ஒரு பகுதி விவாகம். The one portion one of this mingling with the people is marriage. இரண்டாவது மரணத்தின் சம்பவங்கள். Secondly are the things of the death. மரணத்தின் மூலமாக நீங்கள் ஜாதிகளோடு கலக்க கூடாது. Because of the death you should not go and mingle with the nation. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு இழப்பு, இப்படிப்பட்ட காரியங்களை தான் நாம் உலகத்தோடு ஜனங்களோடு கலக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தள்ளப்படுகிறோம். We are also being pushed into the condition we have to be go and mingle with the people in any one of the function or any death. ஏன்னா எல்லாரும் சிபிஎம் கிடையாது. Because all people are not CPM. அவங்க மத்த சபைக்காரங்களா இருப்பாங்க. They may be from other denomination. ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனங்களா இருப்பாங்க. But the people they do not even know about God. அந்த இடத்துல போய் நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது, மிக்ஸ் பண்ணனும், அப்படி ரெண்டுமே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். These two are very difficult. We cannot go and mingle with them or mix with them. அந்த நேரத்துல நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருவோம். இங்க வந்தா மனசாட்சி போட்டு நம்மள குத்தி எடுக்கும். We'll be just adjusting something with them in that particular time. After we come here our conscience will be going on breaking. அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப ஞானமா நம்முடைய தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். In that place only wisely we have to reveal our aspect. சில இடங்கள்ல நாம் தெளிவாக சில போல்டா பிரச்சனைகள் சந்தித்து நாம் வெளியே வர வேண்டியிருக்கு. In some places boldly we have to face the problem and come out. ஆண்டவரே அந்த உபாகமம் 7 அதிகார துவக்கத்துல சொல்லும் பொழுது when the Lord God speaks in Deuteronomy chapter 7, நீங்கள் அந்த ஜாதிகளை கர்த்தர் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்கும்போது நீங்கள் இரக்கம் பாராட்டாமல் அவைகளை அழிக்க வேண்டும் சொல்றார். when the Lord God just give the people in their hand, you should not show any kind against them, just destroy them suddenly. சில காரியங்களை இரக்கம் பாராட்டாம சில காரியங்களை உலகத்தோடு ஒத்து போகாம நீங்க தனித்து நின்னு தான் காட்டணும். So some matter you should not show any kindness, you should not show any mercy, you have to just stand alone and should not mingle with them. அவங்க என்ன நினைப்பாங்க? What they would think? அவங்க துக்கப்படுவாங்க. They will be worrying. அவங்க தவறா விளங்கிடுவாங்க. They will also misunderstand wrongly. அதுக்காக நீ தவறா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. For the sake you cannot yourself go wrongly. உனக்கு உன்னுடைய அபிஷேகம் அந்த தைலம் உன் தலையில இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். You have to go on remember about the anointing oil which is upon your head. ஆசாரியன் ஒரு சாவினால் தீட்டுப்படக்கூடாது. The priest should not be defiled by the death. அப்படி சொல்லிட்டு it is after it said so. அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு? What the reason he says here? அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உன் தலையின் மேல்
இருக்கிறது. Because you are having the crown of the anointing oil upon your head. அப்ப ஞானஸ்நானம் எடுத்தவங்களை விட அபிஷேகம் பெற்ற ஜனங்கள் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக So இருக்கணும். the spiritual, the people those who are also spirit baptized, you should be very very careful than the people those who taken the baptism. ஒன்று சம்பந்தம் கலத்தல். One thing, mingling with the people in the marriage. இரண்டாவது ஜாதிகளோடு கலத்தல் என்று சொன்னால் என்ன? Secondly, what is mingling with the nation? அவங்களுடைய புறஜாதிகளுடைய பழக்க வழக்கங்கள். The customs of the Gentiles. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள். For each and every city as well as each and every community, other people they are having different customs and culture. ஒன்று சாவுல வாழ்வுல கலக்கிறது. One thing, we are going and uniting in the marriage and their life and death of them. டெத்ல போனீங்கன்னா நீங்க சிக்கிக்கிட்டீங்கன்னா உங்களை ஏதாவது ஒரு சடங்காச்சாரத்துல கலக்க வைப்பாங்க. If you go and mingle in the death of them, they will be asking you to take part in any one of the rudiments. அது அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப டிஃபரண்டா இருக்கும். That situation may be somehow totally different. அதே போல இந்த ஜாதிகளோடு கலத்தல்ங்கிறது ஜாதிகளுக்கு சுபாவங்கள் உண்டு. So mingling with a nation, the nations they are having some character. ஒவ்வொரு ஜாதிக்கும் பைபிள்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு கேரக்டர். If you read about the nation, each and every people they are having different customs. ஒவ்வொரு ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. Each and every community they are having different characters. மோவாபியருக்கு ஒரு சுபாவம் இருக்கு. The Moabite they are having separate characters. அம்மோனியனுக்கு ஒரு சுபாவம் The இருக்கு. Ammonite they are having the separate character. ஏதோமியருக்கு ஒரு சுபாவம் இருக்கு. Edomite they had the separate character. எபூசியருக்கு ஒரு சுபாவம் இருக்கு. The Jebusite they had the separate character. இப்படி பைபிள்ல எத்தனையோ ஜாதிகள் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட்டா ஒவ்வொரு பழக்க வழக்கங்களும் ஒவ்வொரு சுபாவமும் இருக்கு. Likewise the Bible says so many nations, each and every tribe and each and every people they had the separate character and customs. இன்னைக்கு நம்ம ஊர்ல எடுத்துக்கோங்க. Even today we take in our city. நம்ம ஊர்ல இப்ப எத்தனையோ ஜாதி இருக்கு. Even in our city so many castes are there, communities. ஒரு ஜாதியிலேயே எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. Even in the communities so many divisions among them. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு சின்ன ஒவ்வொரு டிஃபரண்ட் இருக்கும். ஒவ்வொரு சுபாவங்கள் தனித்து இருக்கும். But if you see correctly and keenly observe in each and every community as well as among the division, there will be some different culture and nature. ஒரு கூட்டம் ஜனங்களை வழிவி போகிற இருதயம் உள்ள ஜாதின்னு சொல்றாரு. Regarding some people, the other people they have the error in heart. ஒரு கூட்டம் ஒரு ஜாதியை சொல்றாரு யோசனை கட்ட ஜாதின்னு சொல்றாரு. Some other people are regarding the people the Lord God say they don't have any counsel at all. ஒரு கூட்டம் ஜனத்தை சொல்றாரு கலக ஜாதின்னு சொல்றாரு. A group of people in the Lord God is calling as a trouble giver. இப்படி ஒவ்வொரு வித்தியாசமான கேரக்டர் உள்ளவங்க. So each and every one they are having different characters. நம்ம இதுக்குள்ள வந்துட்ட பின்பு After we entered in this, நமக்கு என்ன ஜாதி? What type of community are we? சொல்லுங்க. Could you say? நான் ஊழியத்துக்கு எடுக்கப்படும்போது when I was being selected for the ministry, திடீர்னு பாஸ்டர் நீ என்ன ஜாதின்னு நான் இன்னொரு பிரதர் 8 சிஸ்டர்ஸ் உட்கார்ந்திருந்தோம். I and another brother 8 sisters were seated there. Suddenly pastor asked, திடீர்னு ஒரு சிஸ்டர் பார்த்து கேட்டாரு நீ எந்த ஜாதிமா அப்படினு கேட்டாரு. Seeing suddenly a sister he asked her, what community are you? அது சுதாரிச்சிருந்துச்சோ இல்ல சொல்லி கொடுத்தவங்க சுதாரிச்சு சொல்லி கொடுத்திருந்தாங்களோ என்னவோ தெரியல. அது பட்டுன்னு பரிசுத்த ஜாதின்னு சொல்லிடுச்சு. She managed and adjusted herself. Whether somebody taught her not, she said I am a holy nation. எனக்கு இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் யாரும் சொல்லி தரல. என்னைய கேட்டிருந்தா நிச்சயமா விளங்காதனமா என் ஜாதி என்னத்தையோ உலக பிரகாரமா சொல்லியிருப்பேன் வீட்டுக்கு போயிருப்பேன். Otherwise I would have just told my caste because none of them taught me. I would have gone out. அப்படிதான் நிச்சயமா. That's நமக்கு விவரம் தெரியாம நம்ம என்ன சொல்லிருப்போம்? ஏதோ ஒரு ஜாதிய பேரை சொல்லிட்டு இருப்போம். Without any knowledge we would have just called some name of the community. நம்ம பிறந்த ஜாதியை சொல்லிருப்போம். அவங்க சொல்லிருப்பாங்க ஜாதி இந்த ஜாதி விட்டு வரலையா நீ போயிட்டு இருப்பாரு. So the caste the community what I have born I would have told that they will be saying have we not come out of the community just go they may say. இன்னொரு சிஸ்டர் கேட்டாரு. Another sister was questioning. உங்க ஃபெய்த்தம்ல திடீர்னு ஒரு 10 பேர் வந்துட்டாங்க. நீ எவ்வளவு அரிசி போடுவேன்னு கேட்டாரு. Suddenly 10 people come suddenly in the faithum how much rice will you measure and get. ஏன்னா அதுக்கு சமையல் தெரியுதா இல்லையான்னு பாக்குறதுக்காக ஒரு क्वेश्चन. In order to check whether she knows her cooking or not. அது என்னவோ சொல்லுச்சு. She said something. இன்னொரு சிஸ்டர் அந்த நேரத்துல பார்த்தா அவங்க அம்மாவோட ஷாப்பிங் போயிடுச்சு. Another sister she went shopping with her mother in that time. அப்பனா உள்ள ஓடி வந்தது. That time only she was entering. அது ஏன் கூட உள்ளது இல்ல அதுக்கு அடுத்த இன்டர்வியூல சொல்றேன். She was then the next interview it was said so not with me. அப்ப நான் விசுவாசியா இருக்கிறேன். I was a believer in that time. அது ஷாப்பிங் போயிட்டு வரும்போது நான் தான் கேட் கிட்ட நின்னேன். சிஸ்டர் அங்க தொடங்கிட்டாங்க அப்படினு சொன்னேன். I was only standing near the gate. Sister it is started I said when she went. ஓடி போய் கலர் Dress மாத்தி ஒயிட்ல போட்டு ஓடி வந்து இன்டர்வியூல உட்கார்ந்துச்சு. She was wearing the white dress and changing the color dress and came and entered.
எங்க போயிருந்தேன்னு கேட்டாருங்க. Where did you go? He asked. இப்படி வெளியே போயிருந்தேன்னு சொல்லி. I went to have a shopping. Okay. She said. விசுவாச வீட்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இந்த சேர்ந்து இருக்காங்களே ஒரே வீட்ல, இது கரெக்டா தப்பா அப்படின்னு டக்குன்னு ஒரு क्वेश्चन. Suddenly there was a question in the faith home, brothers and sisters, they are dwelling together, whether it is right or wrong. அது கன்ஃபியூஸ்ல சரியா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. She couldn't just understand correctly. அது ஒரே இடத்துல அப்படி சேர்ந்து இருக்கிறது சரியில்லைன்னு He சொல்லிட்டு. said, so it is wrong. அப்ப நீ ஃபெய்த் ஹோம்ல போய் அதை பார்த்து அது கரெக்டா தப்பான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அடுத்த வருஷம் வா, பின்னால போய் So உட்காருங்க. next year you come here, Pastor Paul, go to the faith home and research it, whether it is right or wrong. எப்படி இருக்குன்னு பாருங்க. How it would be. இப்ப நம்மள கேட்டா நீங்க டக்குன்னு சொல்லிடுவீங்க உங்க ஜாதியை. So if you are asked me, suddenly you will be telling about your கேட்காமலே community. சொல்லிட்டு இருக்கானே அவனே என்ன Without பண்றது? asking, they are telling their community. கேட்காமலே இவங்க யாரு அவங்க யாரு இவங்க யாரு இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, இப்படியே இவங்களே நெஞ்சுக்கிறாங்க, செலக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்படி என்கிட்ட வந்து எவ்வளவு பேர் கேட்டிருக்காங்க. Sir, without asking them, they themselves selecting the cost of them and telling these people will be likewise. ஆட்டோமேட்டிக்கா அந்தந்த ஊர்களை போகும்போது நம்ம வந்து அவங்களோட மிங்கிள் ஆயிட்டோம்னா உடனே பாஸ் நம்மால் தான்மா, அதான் ஆமா நம்மால் தான். So when we go to the city, if we mingle with them, they will be saying, Pastor belong to our community. Yes, I saw. அவ்வளவுதான். That's all. இவர் நம்மால் தான் அப்படிமா, ஆமா நம்மால் தான். He is our people. யூதனுக்கு யூதன், கிரேக்கனுக்கு கிரேக்கன். I am a Jew to Jew as well as a Greek to Greek. ஆனா அதே நேரத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேரக்டர் இருக்கு, அதுல நீங்க மிக்ஸ் ஆயிடக்கூடாது. But each and everybody, they are having a separate character. You should not go and mix with them. ஏனென்றால் அந்நிய ஜாதியானோடு கலக்க கூடாது, அது யூதனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பிரமாணம். It was a law or the commandment appointed unto the Jew. They should not go and mingle or reckon with the nation. அப்போஸ்தலர் 10:28 பேதுரு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். In Acts of Apostles 10:28, Peter says about this. வாசிங்க. Please read. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியானோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பாத்தீங்களா, அந்நிய ஜாதியனோடு போக்குவரவாய், சும்மா பேச்சுவார்த்தை பழக்கம் இருக்கிறது கூட என்னது யூதர்களுக்கு குற்றம்னு அங்க ஒரு பிரமாணம் இருந்தது. There was also a law for the Jewish people. They should not keep company with the others and come and go out from them. இயேசுவை பத்தி கூட பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. They did not even any right to talk about Jesus Christ. இயேசுவை பத்தி பேசினாலே அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. They will be tense if we speak about Lord Jesus Christ. அவங்க யெகோவா அதுதான் சொல்லிட்டே இருப்பாங்க. They will be going on telling about Jehovah. பாஸ்டர் டான் அவர்கள் போய் இஸ்ரேல்ல ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொன்னார். Pastor Don went to Israel and told the gospel to a man. அப்படி பேசிட்டே வரும்போது அவன் டென்ஷன் ஆயிட்டான். When he was talking, that man becomes so tense. பளிச்சுன்னு மூஞ்சில துப்பிட்டான். Suddenly he spat on his face. எப்படி இருக்கும்? How it would be? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, what kind of great person he was. அவன் இயேசுவை பத்தி சொன்ன உடனே யார்ட்ட வந்து சொல்றேன்னு சொல்லிட்டு துப்பிட்டான். When he said about Lord Jesus Christ, to whom are you telling? Just he spat on his face. இவர் சொன்னாரா, உன் மார்க்கம் வந்து துப்ப சொல்லி கொடுக்குது, ஏன் மார்க்கம் வந்து இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாரு, ஒருத்தர் துப்புனா அதை சகிச்சுக்க சொல்றாரு. எதுக்கு மேன்மேன் சொன்னாரு. Which is great, he says, so your religion or your way is teaching to spit on others, but my religion, my way, Jesus is telling to forgive as well as endure that. அவன் சாரின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு He said sorry and asked forgiveness. உன்னுடைய மார்க்கம் இப்படி தான் தவறா சொல்லி கொடுக்குது. Only your way is teaching wrongly like this. என்னுடைய மார்க்கம் என்ன சொல்லுது? But my way, how it is teaches. உன்னை காரியம் உம்முள்ள நீ அதை ஏற்றுக்கொன்னு சொல்லி கொடுக்குது. So if you also spit on us, we have to endure that. யூதனுக்கு அந்நியனோடு கலந்திருக்கிறது யூதனுக்கு விலக்கப்பட்ட ஒரு காரியம். It is unlawful for the Jew, they got company with the Gentile. எகிப்தியர்களுக்கு எபிரேயரோட சாப்பிட கூட உட்கார மாட்டாங்க. Even the Egyptian, they will not even sit with the people of Hebrew and eat. ஒரு இடத்துல உட்கார்ந்து எகிப்தியன் வந்து எபிரேயன் வந்துட்டானா அவன் எவ்வளவு தூரம் எழும்பிடுவான், சாரி இந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டேன். The Egyptian, they will not sit with the Hebrew and eat. If they come in, suddenly they will get up. ஹிந்து இல்ல, எபிரேயன் வந்தா உடனே எந்திரிச்சு போயிடுவான். In the Hebrew comes in, they will go. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. How it would be? அதே மாதிரி மேய்ப்பர்கள்னு சொன்னா அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. They do not like about the shepherds too. மேய்ப்பர்கள் அவர்களுக்கு ஆகாதவர்கள். The shepherd, they don't agree with them. அவ்வளவு அவங்க விரோதமா அவங்களோட மிக்ஸே ஆக மாட்டாங்க. They will not even mix easily with the shepherds. நீங்க எப்படி இருக்கீங்க? How are you? ராபோஜனம் எடுத்த பின்பு நீ ஒரு தீர்மானம் எடுத்துக்கணும், இனிமேல் நான் ஜாதிகளோட என்ன செய்ய மாட்டேன், கலக்க மாட்டேன். After taking the communion, you might have taken a decision, I will not go reckon with the nation hereafter. ஜாதிகளோட பழக்க வழக்கங்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். I will not give any room for the communion with the people of nation. அந்த அளவு உனக்குள்ள ஒரு சரியான ஒரு தீர்மானம் இருக்கணும். In the correct level, you need a correct decision. அந்த முடிவை நீ தான் இன்னைக்கு எடுக்க வேண்டியது அவசியம். That is necessary today, you have to take that determination. வேறுபாட்டின் ஜீவியம்னா என்ன? What is life of separation? ரெண்டு விதமான வேறுபாட்டின் There are ஜீவியம். two types of life of separation. ஒன்னு
உலகத்தோடு ஒத்து போகாமல் வேறுபட்டு ஜீவிக்கிறது. சபைக்குள்ளேயே பின்மாற்றக்காரா இருக்கான், இவன்ட்டு நீ வேறுபட்டு என்ன செய்யணும்? ஜீவிக்கணும். One thing, you should not go mix with the worldly people. Nextly, you should not go mix with the people those who are untoward generation in the church of God. அப்படிதானே? Isn't it so? 1 கொரிந்தியர் 5ல 1 Corinthians chapter 5. நீங்க 9, 10, 11, 12 எல்லாம் வீட்ல போய் உட்கார்ந்து நல்லா படிச்சு பாருங்க. Go home and read the verses 9, 10, 11. விபச்சாரக்காரரோடு கலந்திருக்க கூடாது என்று நான் நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். Already I have told you, you should not you should not mingle with the fornicators. ஆனாலும் Even though இந்த உலகத்தில் உள்ளவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. But I have not written about you do not have company with the people of the world. உலகத்துல எல்லாருமே யார்தான்? அங்க சொல்லப்பட்ட லிஸ்ட்ல உள்ளவன் தான் இருக்கான். The whole the world, the people those are set in the list only, they are here. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்க போக வேண்டியதா இருக்குமே. If so, you have to go out from the world. அதனால தான் சொல்லுங்க, சகோதரன் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆள்ல பின்மாற்றக்காரனா இருந்தா அவனை விட்டு என்ன செய்ய? விலகி வா. If anybody among the brethren, if he is a backslider, come out from him. அதனால இந்த விஷயத்துல முதலாவது நீங்கள் உங்களுடைய ஜீவியத்தை சுத்திகரிப்புல பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜாதிகளோடு கலப்பதை நிறுத்துங்கள். So in the sanctification, if you want to keep up your life, you should stop mingling with the nation. நீங்க இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் விடணும். You have to leave away all the conversation, walk and talk. உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கெடுக்கிற எந்த பழக்கத்தையும் விட்டுறணும். Whatever the things which corrupt your spiritual life, you must leave it. நீங்க வீடுகள்ல பாருங்க, அவன் கூட சேர்ந்ததனால தான் என் பிள்ளை கெட்டுட்டான்னு சொல்லுவாங்க. In the house they may be saying because he is having a friendship with a boy, my boy has corrupted. அந்த பையனோட அம்மா சொல்லுவாங்க, அவன் கூட சேர்ந்த பிறகு தான் என் பிள்ளை செஞ்சான் கெட்டு போனாமா. The particular boy's mother, she will be complaining because my son has joined with the other boy. அந்தந்த தாய்க்கு அந்தந்த பிள்ளை அவங்களுக்கு என்னதுதான்? பொன் குஞ்சு தானே. But each and every mother, particular children of them, they are very golden to them. அந்த பிள்ளையோட சேராத அப்படிம்பாங்க. Don't go and have company with him. Even சர்ச்சில கூட நம்ம அப்படி சொல்றோம். Even the church of God, we tell them. ஏனென்றா சர்ச்சிலேயே கூட அவ்வளவு தெய்வீகமற்றவர்கள் உண்டு. Even in the church of God, not some people are very divinity. நீங்க அவங்களை கரெக்ட்டா சர்ச்சிலே கண்டுபிடிச்சலாம். Even in the church of God, you can easily identify them. ஆமென் போட்ட உடனே அந்த group clear-ஆ mix ஆகும். So after the benediction, this group will be going and mixing. அந்த spirit பரியாச spiritலாம் ஒரு இடத்துல போய் சேரும். Other spirit of mocking, they will be going and joining in place. இந்த பின்மாற்ற group எல்லாம் ஒரு இடத்துல போய் backsliders, they will be going and joining together. உடனே அந்த இன்னைக்கு இந்த வாரம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் பேசுறதுக்கு அது ஒரு group போய் சேர்ந்துக்கும். So another group, they will be going and talking about all the incidents of this week. They will go separately and talk. இன்னொரு group இங்க இருந்து வெளிய போய் அங்கிட்டு எங்கிட்ட ஒரு இடத்துல போய் வெளிய ஒரு இடத்துல போய், ஏன்னா இங்க என்ன யாராவது பாத்துருவான், அதனால அங்கிட்டு போய் உட்கார்ந்து பேசுவாங்க. Some other group, they will be going out of the church of God. If anybody see here, they will talk about something. அந்த spirit ஒன்னோடு ஒன்னு என்ன செய்யுது? இணைக்குது. That spirit will unite each and everybody together. இன்னொரு group இங்க ஒண்ணுமே பேசாது, only phoneல மட்டும் பத்தியா இன்னைக்கு என்ன பேசினார் பத்தியா, இன்னைக்கு அங்க வந்தாங்க பத்தியா, இது மட்டும் பேசிக்கும். அது இனத்தோடு சேருது. So the nation, they are joining with the people. ஆனா நம்முடைய ஜீவியத்துல சாபங்கள் வராம இருக்கணும்னா ஜாதிகளோடு கலவாமல் தனித்து. In our life, we do not get any curses. We should not go wrangle with or reckon with the nation. இரண்டாவது, Nextly, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Proverbs 20:19. அலப்புகிறவனோடு கலவாதே. Don't go and just mix with the people those are babbler. வாசிங்க. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடே கலவாதே. You should not go mix with the people those are babbler or talkative. ஒரு சிலர்லாம் அந்த மூடி கட்டப்படாத பாத்திரங்கள். Some people are the vessels without any lid. அவங்களுக்கு மூடி கிடையாது. They don't have any lid or cover. அது வாடு பேசிட்டே இருக்கும், லோட 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 லோடன்னு பேசிட்டே இருப்பான். They will be going on talking and talking again and again. ஒரு மேட்டர் நீங்க பேசிட்டு சோத்ராம் ஆமேன்னு சொல்லி பாருங்க, அவனுக்கு அது தூக்கம்லாம் வராது. திருப்பியும் இந்த வீடுகளில் சண்டைகளுக்கு காரணம் என்ன? இந்த அலப்புற வேலை தான். So only the people those who are going on talking about like a talkative, after speaking a matter, we say praise the Lord, they will not be quiet at all. அதுக்கு பிறகு திரும்பியும் அதே நைட் எல்லாம் ஆள் தூங்கிட்டா கூட இவன் தனியாவே பேச ஆரம்பிச்சிடுவான். So even though the man slept, somebody may say they will be going on talking separately in him. காலையில எந்திரிச்ச உடனே திருப்பி அதே சப்ஜெக்ட் தான். Early morning again they will be starting the same subject. அப்படியே மூஞ்சி தூக்கிட்டே ஆபீஸ் போய் அங்க எவனாவது கேட்டானா அங்க ஃபுல்லா அதே பேசி முடிச்சிடுவான். With a long face he will going to the office, there also he will be telling everything. திரும்ப வந்த உடனே திரும்ப அதே தான் ஓடும். When he comes home again he will be speaking the same thing again. தன் உதடுகளினால் அலப்புகிறவனோடு நீ கலவாதே. Don't go and mingle with a man one who also just the meddling with his tongue. நமக்கு ரகசியங்களின் உக்கிரானக்காரர்கள்.
We are the steward of the mystery. நம்ம வந்து சில காரியங்கள் எல்லாம் வெளியே பேசவே கூடாது. We should not speak some matter outside. நமக்கு தெரிஞ்சதுன்னா அப்படி நமக்குள்ளே வச்சுக்கணும். Whatever we know, we have to keep quietly, we keep it with us. அதுதான் கரெக்டான ஒரு அனுபவம். That's only the correct experience. மரியாளுக்கு சில காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. அவள் தன் இருதயத்திலே அவைகளை வைத்து தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டிருந்தாள். And Mary, something were revealed unto her, but she was keeping in her heart and meditating about that. அவ ரோடெல்லாம் போய் அளப்பல. She did not go and tell everything on the roadway. மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க பேசாம இருந்தாலே பெரிய ஞானிகளாய் வல்லமையுள்ளவர்களாய் மாறிடுவாங்க. Maximum, if our people keep quiet without talking, they will become very great, wise and powerful. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. When there is sin in the much of we are talking. அதனால இந்த அலப்புற வேலையை விட்டுருங்க. So we have to leave away the babbling work. ஒருவேளை நீங்க ஜோக் அடிக்கிற மாதிரி நல்லா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுல பாவம் வந்துரும். So as if like you are also just speaking and very happily, you are joking, but we will be getting sin finally. இந்த அலப்புற இந்த தன்மைகளை குறித்து வேதத்துல சில வசனங்கள் இருக்கிறது. Regarding this jolting, some verses it in the Bible. நல்ல ஆவிக்குரியவர்கள் கூட சில நேரத்துல அலப்பிடுறாங்க. Even some very spiritual people, they are jolting sometime likewise. இந்த தண்ணியை அலப்பி விட்டுட்டா நெஞ்சிரும் கலங்கி போயிடும். If you also shake the water, it will be trouble. யோபு 42 அதிகாரம் 3 வசனத்துல அவன் ஒரு சொல்றான், நான் அலப்பிட்டேன், தப்பு தான், உத்தமன் தான், ஆனா வாய் கொஞ்சம் அதிகமா பேசிட்டான். Job 42:3 he says he was a perfect man even though I uttered something. நான் அறியாததையும் அலப்பினேன் என்று. அறியாததை அலப்பி விட்டேன். ஒண்ணுமே தெரியாது, திருப்பி எதுக்கு அலப்புற போட்டு. So you do not know anything, then why do you utter everything what you do not know? அவன் உத்தமன். He was a perfect man. சன்மார்க்கன். He was a upright man. தேவனுக்கு பயந்தவன். He was a man feared God. பொல்லாப்புக்கு விலகின He மனுஷன். was a man eschewed from evil. ஆனா இப்ப சொல்றான், இப்ப நான் அறிக்கை செய்றான், நான் வந்து அலப்பிட்டேன், தப்பு தான், மன்னிச்சிடுங்க. Now only he was just confessing, I have done a mistake, I uttered, please forgive me. பைபிள் சொல்லுது, இந்த அலப்புகிறவனோட நீ என்ன செய்யாத, கலவாதே. The Bible speaks about the people those are uttering and babbling, they should not go and mingle with them. அவன் உனக்குள்ள இருக்கிறதெல்லாம் கேட்கறதுக்காக கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்பான். Will be going on speaking in order to know what are the things found in you. நீ ஆழமான கிணறு. You are a deep well likewise. அவன் உனக்குள்ள பக்கெட்டை விடுவான். You'll be just putting the bucket in you. உன் இருதயத்துல என்ன இருக்கு? What is found in your heart? இத பத்தி என்ன பேச விரும்புற? What do you want to talk about this? நம்ம என்ன செஞ்சறோம், டக்குன்னு இருதயத்தை திறந்துறோம், அது பாட்டுக்கு இருதயத்தை நிறைவினால் வாய் பேச ஆரம்பிச்சு. Suddenly we are also unveiling the heart because of the abundance of the heart, the mouth started speaking. அங்க சொல்லி இருக்கு, அலப்புகிறவனோடு நீ கலவாதே. Don't mingle with the people those are uttering the things. நீங்க இன்னைக்கு நீங்க ஒரு பிரதிஷ்டை எடுக்கணும், இனிமேல் நான் வந்து இந்த அலப்புற ஆளுகளோட சேர மாட்டேன்னு சொல்லணும். Today you have to take a decision, I will not be going and mingle with the babbler or talkative. இந்த அலப்புகிறவன பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? What the Bible speaks about this man, you know? இவன் தடைகட்டப்படாத பாம்பு, இவன் கடிப்பான்னு சொல்லுது. It is a snake, it shall not give any offenses, it will bite you. தடைகட்டப்படாத பாம்பு என்ன செய்யும்? What the snake which will do with there is no offense. இந்த பாம்பாட்டிகள் எல்லாம் பாம்பு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? The snake charmer, they are having the snakes, you know. அதுல எதை புடிங்கறான்? What they are just plucking out. பல்ல புடிங்கறான்னு சொல்றாங்க. They are also plucking out the fangs of that. அது பிறகு அது கடிச்சாலும் அதோட என்ன கிடையாது, எஃபெக்ட் கிடையாது. After that it bite also, there is no effect on that. அது வந்து பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு. There's a snake, the teeth or the fang of was இன்னொரு விதத்துல சொல்ல போனா தடை கட்டப்பட்ட பாம்பு. If we say in another manner, it is also some hindrance. அது கொத்தாது. It will not bite others. ஆனா But தடை கட்டின பாம்பு, தடை கட்டாத பாம்பு என்ன செய்யும்? What the snake which will not do the fangs are not plucked. ஒரு நடிகையோடு ஒரு பாம்பை நடிக்க வச்சாங்க. The snake was being acted with the actress. அது ஒரு கட்டத்துல வரும்போது கொத்திருச்சு அவ. In a time, in a situation or that scene, it just bitten her. எப்படி இருக்கும்? How it would be? ஏன்னா அது கடைசில பார்த்த பிறகு தான் தெரிஞ்சு அது என்னது, தடை கட்டப்படல, அது வந்து பிரேக் பண்ணாம வச்சிருக்கான், கொத்திருச்சு. Finally only they came to know the fang of that was not plucked. நீங்க யோசிச்சு பாருங்க. Just you think of it. இந்த அலப்புகிறவன் வந்து தடை கட்டப்படாத பாம்பு. The man who is uttering always is like a snake, the fangs are not plucked. பிரசங்கி 10 அதிகாரம் Ecclesiastes chapter 10 11 வசனம். verse 11. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே. தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயினும் அதற்கு ஒப்பானவன். அவன் ஒரு பாம்பு, அவன் He is like a snake. அப்ப நீங்க பாம்போட மிக்ஸ் ஆக கூடாது. You should not go and mix with a snake. விசுவாசிகள நல்ல பாம்பு உண்டு. நல்ல விசுவாசிகளுக்கு பேர் என்னது? நல்ல பாம்பு. Even among the believers there are also the good believer, they are being called as a cobra. அது பயங்கர பாய்சன். அதுக்கு பேர் எப்படி தான் நல்ல பாம்புன்னு வச்சான்னு தெரியல. We do not know how they are calling us a snake of the cobra is a very poisonous snake. அதுக்கு எப்படி நல்ல பாம்புன்னு வச்சான்? How they call that like that? அதுக்கு ஒரு விளக்கம். There is an explanation. அது யாரையும் போய் கொட்டாது, யாராவது வம்பு பண்ணாதான் அவங்களை நிச்சயமா. அதனால ரொம்ப நல்லது.
அது டிஸ்டர்ப் பண்ணாதான் பிரச்சனை பண்ணும். Simply it will not bite anybody. If you go on disturb, it will bite you. அப்படின்னா நீயும் தான் அப்படிதான் சொல்ற, நான் வம்பு சண்டைக்கு போக மாட்டேன், வந்த சண்டைய விட மாட்டாங்க. அப்ப நீ ஒரு நல்ல பாம்பு தான். You are also a cobra like that. You will not go for any quarrel purposely, but if any quarrel comes to you, you will not leave that true. அலப்புகிறவனும் ஒரு பாம்புக்கு சமானமானவன். So man who is a babbler or talkative is equal to a snake. அப்ப பாம்போடு நீ மிக்ஸ் ஆகறாத. You don't go and mix with a serpent or a snake. நீ அவன் கூட உட்கார்ந்து இருந்தாலே அவன் பேசி 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 உன் வாயை கெடுத்துருவான். If you go and sit with him going on talking and against talking, they'll be just corrupt you. உன்கிட்ட இருந்து கரெக்ட் வார்த்தை வாங்கிட்டு அவன் அதுக்கு பிறகு அவன் பிராட்காஸ்ட்ல தொடங்கிடுவாங்க. After getting the correct word from you, they will be started broadcasting. இந்த நிருபர்கள் வந்து பேட்டி எடுப்பாங்க. The reporters, they will be coming and just have a comment. எடுத்து முடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பிராட்காஸ்ட் ஆகும்போது டிஃபரண்டா வரும். இவன் சொல்லுவான், நான் அப்படி பேசல, நான் இந்த வியூல தான் பேசினேன், நான் இப்படி தான் பேசினேன். அதுக்குள்ள அது உலகம் முழுசும் போயிடும். The reporter, they will be just publishing that in different manner after getting the report from the people. அதுபோல Likewise, உன்னுடைய ஜீவிதத்துல அலப்புகிறவனோடு நீ கலக்க கூடாது. so in your life you should not mingle with the people those are uttering always. அதனால தான் சில இடத்துல பேசும்போது சிக்னல் கொடுப்பாங்க, பேசிராத, In சப்ஜெக்ட் some time பேசாத, when இழுப்பாங்க, சட்டை பிடிச்சு இழுப்பாங்க, எதையாவது ஒண்ணு சொல்லுவாங்க, வாயன் போலாமா அப்படிம்பாங்க. அப்படி என்ன அர்த்தம்? உன் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, அவனை விட்டு விலகி வா. in some places when you are talking with some other person, they will be just giving some signal or giving something to just stop that talk. இந்த சென்னையில வந்து பிட் பாக்கெட் ஜாஸ்தியா அடிப்பாங்க. In Chennai, there is pickpocketers some more. ஒரு செகண்ட் விட்டு அடிச்சிருவாங்க. Within a second, they will just pickpocket you. ஆனா பிட் பாக்கெட் அடிக்கிறவன மேக்ஸிமம் கண்டக்டர் டிரைவருக்கு நல்லா தெரியும். The conductors and driver, they will be knowing the person, they are very familiar to them, the ஆனா pickpocketers. பிட் பாக்கெட் அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டா இந்த பிட் பாக்கெட் டீம் எல்லாம் சேர்ந்து அந்த கண்டக்டர் அடிச்சுடுவாங்க. So if the conductor tell out mean these are the pickpocketers, they will be beating them. வந்துட்டான்ப்பா பிட் பாக்கெட் அடிக்க போறான் அப்படின்னு சொன்னா போதும், அவன் எப்படியாவது இவனை ஆள வச்சு அடிச்சிருவான். So if the pickpocketer is here mean anyway they will be keeping the person and just wait up. அழகா ரொம்ப டெக்னிக்கலா பேசுவாங்க. So technically they will be speak. எல்லாம் முன்னால போ, எல்லாம் முன்னால போ, எல்லாம் முன்னால போ அப்படிமா. முன்னால போன்னா அர்த்தம் என்னது? அடிக்க போறான், பிட் பாக்கெட் அடிக்க போறான், உஷாராகுன்னு அர்த்தம். அது தெரிஞ்சவன்லாம் உஷாராயிடுவான். So the people இந்த தெரியாது இந்த ஊர்ல இருந்து அங்க போறான் பாருங்க, முன்னால போன உடனே அங்கேயே நின்னுட்டு இருப்பான், இங்க அங்க போனா இடிக்கும்னு, இவன் இங்க இடிச்சிட்டு போயிடுவான். So the conductor, they will be giving the signal like go forward, go forward. So people those who know about the pickpocketers are there, they will go forward. The others they do not know, they will be standing at the back side and they will be pickpocketing. இந்த வெளியூர்ல இருந்து போற ஆளுங்களுக்கு இந்த பாஷை நிச்சயாது, புரியாது. The people those who are from the outside, அங்க they do இடமே not. இல்ல, அங்க இருந்தால் போ சொல்றான், இவன் எங்கே நிப்பான், எங்கே நிப்பான், கரெக்டா வசதியா இருக்கும். அவன் அடிச்சிட்டு போன பிறகு நான் தான் சொன்னலப்பா போ சொல்லி, நீங்க போகலம்மாங்க. It will say that they will be just starting at the back side because the outside people they do not know about the when the conductor will say I have told you know after the pickpocket they have done it. நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful. அதனால தான் சில இடத்துல எல்லாம் பேசும்போது உங்களுக்கு சிக்னல் வரும், உடனே வாயை டப்னு இறுக்கி மூடணும். Sometimes you will be getting the signal, suddenly you have to shut your mouth. நம்ம பேசிட்டே இருப்போம், யாராவது சம்பந்தமில்லாத ஆளு வந்து டக்குன்னு மூடுறீங்க பாத்தீங்களா, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, பேசிட்டு இருந்தீங்களோ, சரி நான் போட்டுமாமா. So while you are talking, some people will be coming, you will be suddenly stop your talking, then they will be saying shall I go. உதடுகளினால் அலப்புகிறவனோடு நீ என்ன செய்யாதே, கலவாதே, பாம்போடு கலவாதே. அவன் வந்து ஒரு பாம்பு, எப்படினாலும் கொத்திடுவான். They are those who are uttering with their mouth or the tongue, you should not go and mingle with them. They are like the serpent, they will bite you. நீதிமொழிகள் 10:8 சொல்லி இருக்கு, அலப்புகிறவன் மூடன் சொல்லி இருக்கு. In Proverbs 10:8 it said about the people those are talkative, they are the fools. அலப்புகிற மூடனோ விழுவான். அலப்புகிற மூடனோ விழுவான். They shall fall away. அல்ல வாய் பேசிட்டேன்னா உனக்கு விழுகை சம்பவிக்கும்னு அர்த்தம். It means you will fall away. இந்த வயறு அலப்புகிறவன் விழுவான். One who utters he shall fall. அவன் ஒரு மூடன். He is a fool. வாயில நீ வார்த்தைகளை கண்ட்ரோல் விட்டுட்டேன்னு சொன்னா உனக்கு விழுக வருதுன்னு அர்த்தம். If you also just without any control just prating out means you shall fall. மத்தேயு 6:7 பார்க்கும் பொழுது When we read in Matthew 6:7, வீண் வார்த்தைகளில் அலப்பாதேயுங்கள். don't utter all the vain words. வார்த்தைகள் வந்து வீண் வார்த்தைகள் வந்தாலே அலப்புதான். If you speak about the vain words as if you are prating. அடுத்து 3 யோவான் 10 வசனத்துல பார்க்கும் பொழுது 3 John verse 10 when we read, பொல்லாத வார்த்தைகளால் அலப்பாதிருங்கள். don't just prating with the evil words. சம்பந்தமில்லாத காரியங்களை பேசுறது, அவசியமில்லாத காரியங்களை பேசுறது, அறியாதது தெரியாததெல்லாம் பேசுறது, மிஞ்சி பேசுறது, இதெல்லாம் நிறுத்தினீங்கனாலே
நீங்க அலப்புகிற சுபாவத்தை விட்டு வெளியே வந்துருவீங்க. You will be coming out the character of being prating about whatever things you do not know, you are going on just uttering and prating about that. நம்முடைய ஜீவிதத்துல இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். In our life we should be very very careful in this matter. ஒருத்தன் கண்ட்ரோல் இல்லாம பேசுறான்னு சொன்னா அவன் பைத்தியக்காரன். நீ அவனை விட்டு வெளியே வந்துறணும், இல்லனா உன்னையும் பைத்தியக்கார லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. If a man just speaks without any control, mean he is like a madman, you have to come out from him, or they will also unite you with that mad people. விடாம பேசிட்டே இருக்கான் பாருங்க பைத்தியக்காரன். The mad people, they will be going on talking and talking. விடாம பேசிட்டே இருப்பான். Continuously they will be talking. நமக்கு அப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கா? Do we have such type of spirit in us? ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆவி இல்லாட்டாலும் அப்படிப்பட்ட ஆவி உள்ள ஆளுங்களோட நீங்க என்ன செய்ய கூடாது? கலக்க கூடாது. Perhaps if you do not have the spirit, you should not go and mingle with the people those are having the spirit. அப்படி நீங்க பேசுற ஆளுங்களோட மிக்ஸ் ஆகாதீங்க. ஜாதிகளோடும் கலக்க கூடாது, அலப்புகிறவனோடும் நீ கலக்க கூடாது. You should not go and mingle with the people, mingle with the nation as well as a prating fool. அடுத்ததாக Nextly, 2 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும்போது 2 Thessalonians 3:14. அங்கே வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோட கலக்காதன்னு சொல்லியிருக்கு. Here it is said about that you should not go and mix with the people those are not obeying the word of God. அதனுடைய சரியான அர்த்தம் என்னன்னா, சபைக்குள்ள இருந்தா கூட சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத பின்மாற்றக்காரர்கள் உண்டு, அவர்களோடு நீங்க கலக்காம சபையில கூட உனக்கு வேறுபாட்டின் ஜீவியம் அவசியம். Even in the church of God you need life of separation. Even though you are in the church of God, some people will be, they will not obey the truth, or you should not go and mix with them. நான் உங்களுக்கு எழுதின நிருபத்துக்கு கீழ்ப்படியாமல் ஒருவன் போனால் அவனோடு நீங்கள் கலவாதிருங்கள். Whatever the truth I have written, and you do not, if anyone obey not means you should don't go and mingle with them. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் அவன் வந்து விசுவாசியா இருந்த என்ன பிரயோஜனம்? What is the use of being a believer if he does not obey the truth or word of God? ஒருத்த வசனத்துக்கு கீழ்ப்படியலனால இடறறான்னு அர்த்தம். If a man does not obey the word of God, mean he is being stumbling. முதலாம் பேதுரு 2 அதிகாரம் 8 வசனத்துல பார்க்கும் பொழுது 1 Peter 2:8. அங்க என்ன சொல்லி இருக்கிறது? What it is said here? அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்காக அவர்கள் நியமிக்கப்பட்டவர்கள். They are being appointed for that, they are not even just obeying the holy word of God. அப்ப வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன் இடறி போறவனோடு நீ சேர்ந்தினா உன்னையும் சேர்ந்து என்ன செய்வான்? அவன் இடறறதா வைப்பான். One who does not obey the truth means they are the word of God, they are being stumblers. They will, if you go and unite with them, they will make you to stumble. இந்த உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாம இந்த சத்தியத்துக்கு மாறா போற அந்த குரூப்போட நீ சேரக்கூடாது. So whatever the truth revealed and you have to obey there, you should not just go perverse with the people those are perversing about this doctrine. இந்த உபதேசம் உனக்கு வேறுபாட்டின் ஜீவியத்தை கற்றுக் கொடுக்கிறது. This doctrine teaches you the life of separation. விசுவாசத்தின் பூரணத்தை கற்றுக் கொடுக்கிறது. It also teaches you the perfection of the faith. பரிசுத்தத்தின் பூரணத்தை கற்றுக் கொடுக்கிறது. It teaches you the perfection of the holiness. இதுல முடியாதவங்க என்ன செய்வாங்க? What the people in the impossible people, what they will do? இது எப்படி முடியும்? How it shall possible? இது கடினமான உபதேசம். Is it a hard saying? இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு குரூப் வெளியே போகும். One group will go out by saying all this. இல்ல சபைக்குள்ள இருந்துட்டே கீழ்ப்படியாம இருப்பாங்க. Or being in the church of God, they will not even obey. நீங்க அவங்கள பார்த்துட்டு அவங்கள விட்டு விலகி ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம், அதோட என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். After seeing that people, if you want to just wish them, say praise the Lord and just go out from them. அவனுக்கு ஜெபம் இருக்காது. They don't have any prayer. உபவாசம் இருக்காது. They will not have any fasting. ஆழமான அனுபவங்கள் இருக்காது. They don't have any just deeper experiences. பரிசுத்தவான்களோட ஐக்கியம் இருக்காது. They will not be having the fellowship with the saints. விசுவாசத்துக்காக நிக்க மாட்டாங்க. They will not stand for the faith's sake. இவங்களோட போய் நீங்க மிக்ஸ் ஆனீங்கன்னா உங்களுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா கரைபட்டு போய்டும். If you go and mix with these people means your life will be corrupted away little by little. கலாத்தியர் சபை ஒரு நல்ல சபை. Galatian, the church was a very good church. ஆவியிலே ஆரம்பம் பண்ணின சபைன்னு சொல்லிருக்கு. It has been said about they were started in this life of spirit. ஆரம்ப காலங்களிலே பரிசுத்தவான்களுக்காக கழுத்தை கொடுத்தவர்கள். In the beginning of the days they have also just given their neck for the saints' sake. ஊழியக்காரங்களை தேவதூதர்களைப் போல பார்த்தாங்க. They considered and looked the servants of God like angels. தேவனைப் போல தேவதூதர்களைப் போல பார்த்தார்கள். As like they have treated and regarded the like angels and God. பவுல் சொல்றார், எனக்காக உங்க கண்களை கூட பிடுங்கி கொடுக்க ரெடியா இருந்தீங்க. In the past weeks even you were ready to pluck out your eyes and give it to me. முன்னே நீங்கள் கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கேன்னு Where is the blessedness you had previously? ஆனா இப்போ என்ன நடந்துச்சு? Now what happened to you? அவங்க அப்படியே விலகிட்டாங்க. Now they got separated and departed. கலாத்தியர் 3:1 படி, According to Galatians 3:1, இல்லாவிட்டா கலாத்தியர் 5:7 படி, or according to Galatians 5:7, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கவர்களாய் மாறிட்டார்கள். they become just not ready to obey the truth. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? Who did hinder you and bewitched you not to obey the truth? எவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரம்
பார்க்கலாம் See, பாருங்க. whatever pathetic situation you see, நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்ச் it was a very good spiritual church. அப்படியே மங்கி போயிருச்சு. It became so dimness. சபைக்குள்ளே இப்படிப்பட்ட ஆளுங்க எல்லாம் உண்டு. Even in the church of God, some people are there. சபையிலேயே பின்மாற்றக்காரர்கள் உண்டு. Even in the church of God, some backsliders. தோல்வி நிறைந்தவர்கள் உண்டு. Even some people are having full of failures. நீங்க அவங்களோட மிக்ஸ் ஆயிட்டீங்கன்னா கொஞ்ச நாள்ல நீங்களும் அவங்கள போலயே மாத்திடுவீங்க. If you go and mix with them, after some days you shall be likewise. ஒரு லிமிட்டுக்கு பிறகு அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ள வந்துரும். After a limit, you shall be getting the characters of them in வேற you. ஒண்ணும் வேண்டாம். உங்க பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற ஆளை எழுப்பி விடுங்க. No need anything. Just suppose you just wake up the person who is sleeping nearby. கொஞ்ச நேரத்துல அவன் முழிச்சிருப்பான், நீ எழுந்திருப்ப, தூங்கிருப்ப. After a while, he shall be awakened, you shall be sleeping. அப்படிதானே? Isn't it so? அந்த ஸ்பிரிட் உடனே ஒரு ஜம்ப் பண்ணி ஒன்ட்ட வந்துருது. சரி நான் ஒன்ட்ட வந்துறேன். The spirit will overtake and prevail you and come in you. அதுதான் நீ பின்மாற்றக்காரனோட சேர்ந்தினா அவன் பின்மாற்றக்காரன் உன்னையும் கொஞ்ச நாள்ல தன்னை போல மாத்திடுவான். If you go and just join with a backslider, after a while he shall also make you ask him. கடைசில இவனும் ஒரு பின்மாற்றக்காரன், அவனும் ஒரு பின்மாற்றக்காரன். Finally both of them are backsliders. இந்த பின்மாறி போனா என்ன நடக்கும்? What would happen if you go backslide? ரோமர் 2:8 படி, According to Romans 2:8, சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் கீழ்ப்படியாமல் போனால் ஒருவனுக்கு கோபாக்கினை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. the scripture says you shall be getting the condemnation if you do not obey the truth as well as the doctrine. ஒரு தேவனுடைய பிள்ளை வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு மிக்ஸ் ஆக கூடாது. A child of God who should not mingle with the people those who are not ready to obey the truth. அது இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very very careful in this matter. ஒரு சிலருக்கு இந்த பிரசங்கம் புரியாது. Some people they do not even understand this message. அவங்க வீட்ல யாராவது ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் மிக்ஸ் ஆக மாட்டாங்க. They will be, there are some people will be just in their houses, they are unsaved people, they will not go and mix with them. வீட்ல மனைவி ரட்சிக்கப்படாம இருப்பா. The wife may not be saved in your house. புருஷன் The ரட்சிக்கப்படாம இருப்பான். husband may not be saved. பேரண்ட்ஸ் ரட்சிக்கப்படாம Even the இருப்பாங்க. parents they may not be saved. வேறுபாட்டின் ஜீவனோனே அவங்கள விட்டு வெளியே வர்றது அல்ல. It is not so you have to come out of them when we speak about the life of separation. அவங்க மத்தியில நீ பரிசுத்தமா என்ன செய்யணும்? வாழ்ந்து In காட்டணும். the midst of them you have to live holily. 1 பேதுரு 3:1 படி, According to 1 Peter 3:1, உன்னுடைய குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படாமல் இருந்தால் உன்னுடைய கற்புள்ள நடக்கையை பார்த்து அவர்கள் போதனையின்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டியது if அவசியம். anybody is unsaved in your family by the walk of your chaste walk, they have to be just turn into they should be saved or repented by seeing your chaste walk. அவங்களை விட்டு நீ வெளியே போகணும்னு யோசிக்க கூடாது. Don't think I want to go out of them. ஒன்று ஜாதிகளோடு கலவாதே. One thing, don't mingle with a nation. அலப்புகிறவனோடு கலவாதே. Don't mingle with the praters. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு கலவாதே. Don't mingle with the people those who are not ready to obey the truth. இது நீங்க சரியான ஒரு தீர்மானமா இன்னைக்கு இந்த கூட்டத்துல எடுக்க வேணும். Today you have to take a right decision in this meeting. தெளிவா நீங்க அந்த முடிவை எடுத்துக்கொள்ளணும். Correctly and clearly you have to take a decision. நான்காவதாக, Fourthly, நீதிமொழிகள் 24:21 பார்க்கும் பொழுது, Proverbs 24:21, கலகக்காரரோடு கலவாதே. don't mingle with a trouble giver. கலகக்காரோடே கலவாதி. கலகக்காரரோடு நீங்கள் மிக்ஸ் ஆகாதீங்க. Don't mix with the people those who are the trouble giver. ஒரு சிலர் எப்பவுமே ப்ராப்ளம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. Some people will be always problematic. அது நம்முடைய ஜீவியத்தையே நஷ்டப்படுத்தி குப்பையாக்கி பாதாளத்தின் வாசலுக்குள்ள கொண்டு போய் உள்ள விட்டுரும். It shall also just corrupt our life. It will take to the gate of the grave. ஒரு சிலருடைய கேரக்டரே அப்படிதான். Some others characters are likewise. அவங்களுடைய பழக்க வழக்கமே அதுதான். Even the characters of them are likewise. அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இருக்கும். அது என்ன நன்மை நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு கலகம் பண்ணிட்டே இருப்பாங்க. Whatever may be the benefit they got, they will be going on just doing some trouble. நீங்க பாருங்க, சாவு வீட்ல சண்டை போட்டுருவான் பாருங்களேன். In the house of the death, they will be just creating some problem. ஏன்னா அவனுக்கு அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும்? இருந்துகிட்டே இருக்கும். அங்க டெத்ல எல்லாரும் துக்கத்துல இருப்பாங்க, இவன் சண்டையை கிளப்பி விட்டுருவான். In the day the all will be in the morning, but he will be just started the quarrel. ஒரு சில பாருங்க கல்யாண வீட்ல சண்டை போடுவான். Some people they will be fighting in the wedding house. எல்லாம் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க, இவன் கிளப்பிடுவான், கேட்ட வண்டியை கிளப்பிடுவான். Everybody will be very happy and joy, will be just started fighting. இது ஒரு ஸ்பிரிட். This is a spirit. உடனே அவனுக்கு 4 பேர், ஆமா அதுவும் சரிதானே, அவன் இப்ப கேட்பாம எப்ப கேட்பாமா. Some other people will be supporting or for it's correct only what he is asked now. பாடி எடுத்த பிறகு கேட்க கூடாது. அது இருக்கட்டும், பாடி ரெண்டாவது, முதல்ல இந்த பிரச்சனையை தீர்த்துருமா. First of all, you just solve this problem, let us take the body nextly, he will say. அது எவ்வளவு குற்றம்னு அவனுக்கு தெரியல. He does not know what is a great mistake that. ஒரு சில சண்டையை போட்டுருவாங்க, எப்பா தாலி கட்டணுமா, தாலியா அது ரெண்டாவது கட்டணும், முதல்ல இந்த பிரச்சனை தீருமா. அப்ப அவனுக்கு கலகம் தான் முக்கியம். Only the trouble the quarrel is very important. For some people they will not even allow the wedding wedlock chain to be tied.
வேற ஒண்ணும் இல்ல, அந்த கல்யாண கார்டுல இவன் பேரை விட்டுருப்பாங்க. If nothing, no matter, in the invitation his name will be missing. அதனாலதான் நம்ம கல்யாண கார்டுல இந்த சொந்தக்காரன் மச்சான் மாமன் பேரே போடாதன்னு சொல்றது காரணம் அதுதான். So then we are telling in our wedding invitation you should not print any name of any relatives. போட்டா 100 பேர் போடணும், இல்லனா ஒருத்தனையும் போடக்கூடாது. So if you just want to print hundreds of the people's name, you have to print it, or else don't print any name. ரொம்ப சிம்பிள். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு பேசாம முடிச்சிரு கல்யாணத்தை. Very simply glorify the name of the Lord and just solemnize your உங்களுக்கு அந்த marriage. ஸ்பிரிட் இருக்கா? கலகம் பண்ற அந்த ஸ்பிரிட் இருக்கா? Do you have the spirit of quarrelsome? அவங்க ஒரு வார்த்தை தான் பேசுவாங்க, அது நல்லா ஷார்ப்பா இருக்கும், சவரகன் கத்தி அது. Only one word they will be speaking is like a very sharp, like a razor sharp. ஒரே ஒரு வார்த்தை தான். It's very like very only one word. இன்னும் ஒரு சிலர் ப்ராப்ளமே பண்ண மாட்டாங்க, ஆனா யாரெல்லாம் ப்ராப்ளம் பண்றானோ அவங்க கூட போய் மெல்ல நின்னுக்குவான். Some people they will not do any quarrel or any trouble, but they will be going and mix with the people trouble giver. கலகக்காரரோட என்ன செய்யாத, கலக்காது. So the leader said, so you should not go and mix with the trouble giver. நீங்க வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், ஆவியானுடைய உதவியோடயே நீங்க போயிட்டே இருக்கணும். You have to go with the help of the Spirit of God. You should be very careful. சரியான பரிசுத்த ஆவியானுடைய லீடிங் உனக்குள்ள இருந்துச்சுன்னா மகனே இந்த இடத்துல என்ன செய்யாத, நிக்காத, போயிடுன்னு சொல்லுவார். If you are having the correct guidance of the Holy Spirit, he will be just telling you, son, you don't stand here. ஒருத்தன் ஒரு கருத்து சொல்லும் பொழுது இது தேவனுடைய பார்வையில் இது தவறுன்னு உனக்கு சுட்டி காட்டுவார். When somebody say about some opinion in the sight of God, the Lord will tell you it is wrong. உடனே நீ அந்த இடத்துல நீ ஒதுங்கி போயிட்டே இருக்கணும். In that place you have to go astray from that. எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்தை விட்டு நீ விலகிரணும். Wherever there is problem, you have to go astray from that. கலகக்காரர்களோடு நீ கலந்து விடாதே. Don't mix with the trouble giver or quarrelsome. கலகக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? How can we identify the quarrelsome or the trouble giver? புலம்பல் 3:42ல In Lamentation 3:41 42 அங்க ஒரு மனுஷன் சொல்றான், துரோகம் செய்து கலகம் பண்ணினோம். They are also traiting as well as troubling. துரோகம் செய்யும் பொழுது உனக்குள்ள கலகம் வருகிறது. When you do transgression or the traiting, you are getting the trouble. நீதிமொழிகள் 17:11 பார்க்கும் பொழுது Proverbs 17:11 துஷ்டன் கலகம் பண்ணுகிறான். The wicked man, they are just creating the problem. அப்ப துஷ்டனை கண்டா நீ தூர விலகி போயிடணும். So when you see the wicked man, you have to go astray. சத்தியத்துக்கு துரோகம் பண்றவங்க யாராவது இருந்தா நீ அவங்களை விட்டு விலகி போயிடணும். If anybody is also traiting against the truth, you have to go out from them. ஒரு சிலருடைய குணமே கேரக்டர் கலகம் பண்றதா. Some others characters only they are giving the rebellious thing. உபாகமம் 31:27 பாத்தீங்கன்னா Deuteronomy 31:27 அவங்களுடைய குணமே கலக குணம். Only their characters are the rebellious. உபாகமம் 31:27 31:27 of Deuteronomy. நான் உன்னை கலக்கு குணத்தையும் உன் கடின நான் உன்னுடைய கலக குணத்தையும். The rebellious characters of you. அவங்க குணமே கலக குணம் தான். Even the characters themselves is a rebellious character. பாவம் அவங்க எப்படி என்ன செய்வாங்க? What they would do? நாயை போய் கடிக்காதனா அது கடிக்க தான் செய்யும். நாயை போய் கடிக்காதனா கடிக்க தான் செய்யும். If you ask the dog not to bite, it will bite you. அதுக்கு அப்படி தான் பிராக்டீஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. Only you have given the practice has been given to that likewise. அது வீட்ல சில நேரத்துல அடிப்பாங்க, குறைக்காதன்னு. அது அந்த அடியை வாங்கிட்டு திருப்பி நின்னுட்டே இருக்கும், குறைச்சிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது கேரக்டர் என்னது அதுதான். What's the character of the dog? It will be going on barking there. In some houses they will be beating them not to bark, even though it will bark again. ஒரு சிலருடைய குணம் கலக குணம். Some others characters are only rebellious characters. அது வந்து அவங்க ரத்தத்திலே இருக்கு. It is even found in the blood of them. அவன் ஆபீஸ்ல இருந்தாலும் கலகம் பண்ணுவான், வீட்ல இருந்தாலும் கலகம் பண்ணுவான், சபைக்குள்ள வந்தாலும் கலகம் பண்ணுவான், ஊழியத்துல வந்தாலும் கலகம் பண்ணுவான். Either in the church, office or house or in the ministry, they will be rebellious. நம்முடைய ஜீவிதத்துல இப்படிப்பட்ட கலகம், அந்த துரோகம் பண்றவங்க, துஷ்டர்கள், கலக குணம் உள்ளவர்கள், இவங்களை நீங்க வந்து ஆவியில பகுத்தறிஞ்சு அவங்களை விட்டு என்ன செய்யணும்? You have to discern them in the spirit of you, the rebellious people. They will be just rebellious. You have to come out from them. கடைசியாக யாத்திராகமம் 23:1 படி Exodus 20:23:1 அபாண்டமான சொல்லை ஏற்றுக்கொள்ளாயாக, கொடுமையுள்ள சாட்சிக்காரனாய் இருக்க ஆகாதவனோட கலவாயாக. ஆகாதவனோடு கலக்காதே. The useless people, you should not mingle with them. ஒரு சிலர்லாம் வந்து ஆகாதவர்கள், பிரயோஜனமே இல்லாத டீம். Some people, they are not even profitable. அவங்க வந்து எந்த விதத்திலயும் யூஸ்லெஸ் ஃபெல்லோஸ். அவங்க they are useless fellows in all manners. ஏதாவது வேலை நடந்தா அங்க வருவான், ஆனா வேலையே செய்ய மாட்டான். Some work mean they will be coming there, they will not do any work at all. ஏதாவது ஊழியம் நடக்கும், ஊழியத்துக்கு வருவான், ஆனா ஒரு ஊழியமே செய்ய மாட்டான்,
செய்ய If மாட்டான். there any ministry, they will be coming to the ministry, they will not do any ministry at all. கூட்டம் நடக்கும், கூட்டத்துக்கு வந்து ஜெபத்துல இருக்க மாட்டான். Even they will be coming for the meeting, they will not sit in the prayer. எல்லாரும் பிரேயர் பண்ணுவாங்க, அவனுக்கு பிரேயரே ஓடாது. All will be praying, he will not pray at all. இப்படி ஒரு குரூப் இருக்கு, ஆகாத குரூப் அது. It's like a group, they are not profitable or useless. அது நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு சர்ச்சிலயும் ஒரு 1% 2% இருக்குன்னு நினைக்கிறேன். Even each and every church, there is 1 or 2% such a useless fellows. இந்த குரூப் வந்து ஆகாத குரூப் அது. These fellows are good for nothing. இவங்களால சபையும் கட்டப்படாது, சபையில பிரயோஜனம் இல்ல, ஒண்ணும் இல்ல, சும்மா ஜஸ்ட் தான். நாம நேம் ஷேக்குக்கு இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. This good for nothing people, there is no use for the church, they are only for the name sake they are here. அப்படி யாராவது ஆகாதவர்களா நம்முடைய சபையில இருந்தா அவங்களோட நீங்க போய் மிக்ஸ் ஆக கூடாது. If there any good for nothing people in the church of God, don't go and mix with them. ஒரு சிலர்லாம் நம்ம விசாரிப்போம், ஏன் அவங்க கூட போய் நின்னா, சும்மா நின்னாமா, சும்மா ஏன் நிக்கிற? Some people, when we inquire about that, simply I have stood with them. Why do you stand simply with them? அவன் பாய்சன். He is a poison. அவன்கிட்ட நீங்க ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பாய்சன் அணிஞ்சிருவான், கலந்துருவான். If you speak with them for 10 minutes, they will just put the poison for you. அவன் பேசும்போதே உங்களுக்கு ஆமா ஆமா கரெக்ட் தான், நியாயம் தான், சரிதான் அப்படிங்க. அப்பவே உனக்குள்ள எது வந்துருச்சுன்னு அர்த்தம், பாய்சனை ஏத்திட்டான், ஃபுல் ஸ்விங்ல ஏத்திட்டான்னு அர்த்தம். When he speaks, immediately you will also just mix with them. That's correct. You will be just accepting and agreeing with them. Immediately he is putting the poison in you. நீ கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறினால் உனக்கு ஆகாதவன் கீழ்ப்பனவனாயிருப்பான். If you go out in the rock of the Lord God, means the man who is the useless fellow will be a defiled one. கர்த்தருடைய பர்வதத்தில் நீ ஏறுவாயானால். If you go climb over the rock of God. வாசிங்க சங்கீதம் 15ல Psalms 15. 4ஆம் வசனம், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். ஆகாதவன் கர்த்தருடைய முதல் வசனம், கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். பாருங்க, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? ஆகாதவனை ஒதுக்கி வச்சவன் தான் பரலோகத்துல போய் சேருவான். Who shall go abide in the tabernacle? The wild person, they will not just go, they will not go there. பிரயோஜனம் இல்லாத ஆளுங்களோடு விலகி நிக்கிறவன் தான் எங்க போய் சேருவான்? கர்த்தருடைய பர்வதத்துல ஏறுவான். The people, those who are not to just go mix with the people of the wild person, they will go to the hill of God. நீங்க வந்து ஆகாதவர்களோடு சேராதீங்க. Don't go and mix with a wild person. நீங்க நல்ல தெய்வீகமா ஒரு செப்பரேட் லைஃப் நல்லா நீங்க பிராக்டீஸ் பண்ணணும். You have to practice a separate divine life in you. நீங்க அது இந்த பயணத்துல பல ஆவிகள் சாதிகள் நம்ம வந்து மிக்ஸ் ஆகும். In the journey, so many spirit as well as so many nations may come and mix with us. நம்மளோட எப்படியாவது நம்முடைய தெய்வீகத்தை கெடுக்கிறதுக்காக, in order to just corrupt our divinity. எப்படியாவது நாம் சபிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, anyway we have to be cursed out. எந்த விதத்திலாவது நம்ம மேற்கொள்ள முடியாது. in any one of the way they wanted to prevail us. ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய தெய்வீகத்தை குலைச்சல் உண்டாக்க முடியாது. in any one of the angle they wanted to just corrupt or put away our divinity. நீங்க இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். You should be very careful in this matter. கொரிந்தியர் சபை விபசார சபையாக ஒரு கட்டத்துல மாறிட்டது. in one angle in the church of Corinthian, it was a church of fornicators. அந்த இடத்துல தான் அவர் சொல்றார், விபசாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று உங்களுக்கு எழுதினேன். So that he writes says about that, I have written and you should not mingle with the fornicators. அப்படிப்பட்ட ஆளை ஒதுக்கு, அவனோட சேர்ந்து நீ வந்து பைபிள் படிச்சிட்டு அவனோட உட்கார்ந்து தோள்ல கை போடாதன்னு சொல்றார். He says, so don't go and mix with him, don't put your hand on his shoulder, just foot astray with him. சங்கீதத்துல என்ன சொல்லி இருக்கிறது? What it is said in Psalms, திருடனோடு நீ ஒருமித்து போகிறாய். You are also contended with the thief. விபசாரக்காரரோடு உனக்கு பங்கு இருக்கிறது. You are being partakers of the adulterers. அப்படி நீ வச்சிக்கிட்டு நீ சுத்தினேனா உன்னுடைய வாழ்க்கை எப்படினாலும் நஷ்டமாயிடும். So if you are having such type of a relationship, your life will be spoiled. ராபோஜன் எடுத்துட்டு திருப்பி நீ மிக்ஸ் ஆயிராத. After taking the communion, don't go and mix with them. அவனுடைய திராட்சரசம் தண்ணீர் கலந்த திராட்சரசம் சொல்லி இருக்கு. It is said about his wine is mixed with water. அப்படி தெரியுமா? Do you know that? ஒருவனுடைய திராட்சரசத்துல தண்ணீர் கலந்து இருந்துச்சாம். In the wine of a man, there water was mixed. நம்முடைய திராட்சரசத்துல எது கலக்க கூடாது? What should not mix with our wine? திராட்சரசத்துல தண்ணி கலக்க கூடாது. We should not mix the water with the wine. இந்த ஆள் கூடியச்சினா சாம்பார்ல தண்ணி ஊத்திடுவான். The people are more mean, they will pour the water in the sambar. அப்படிதானே? So ஆள் கூடியச்சினா பால்ல கூட நினைச்சிடுவாங்க, டபக்குன்னு தண்ணி ஊத்திடுவாங்க. Suppose people are more mean, they will pour the water in the milk even. எபிராயீம் அந்நிய ஜனங்களோடு கலந்திருக்கிறான். Ibrahim is mingled with a strange nation. அதனால தான் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல ஆண்டவரால. So that the Lord couldn't do anything with him. அந்நிய ஜனங்களோடு கலந்ததை குறித்து ஆண்டவர் சொல்றார், அவன் பேதையான புறா. So regarding that, he was mingled with a strange nation. And regarding Abraham, the Lord God says he is a silly dove. அவன் திருப்பி போடாத அப்பம். He is a bread which is not tanned. அவனை ரொம்ப கண்டம் பண்றாரு ஆண்டவர். The Lord God is condemning more and more. காரணம் அவனுடைய ஜீவிதத்தில் உள்ள தோல்விதான். Because of all the failures of his life. அந்நிய
ஜனங்களோடு கலந்ததுனாலதான் அவனை விட்டு ஆண்டவர் ஒண்ணுமே யூஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. The Lord was unable to use him in for any purpose because he was mingled with a strange nation. ஓசியா 7:8 எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான். Hosea 7:8 Ephraim is mingled with a strange nation. இன்னொரு இடத்துல இருக்கு அவனுடைய திராட்சை ரசத்துல தண்ணீர் In கலந்திருக்கிறது. another place it is said about his wine is mixed with water. உன்னுடைய திராட்சை ரசத்துல தண்ணியை கலத்திட்டேன்னா பிரயோஜனமே இல்ல. There is no use if you also mix the wine with the water. உன்னுடைய திராட்சை ரசம் தண்ணீர் கலந்துருந்துச்சுன்னா என்ன ஆகும்? If your wine is mixed with water, what would happen to that? அந்த ஒரிஜினாலிட்டி இருக்காது. There will not be any originality. அந்த தெய்வீகம் இருக்காது. There will not be any divinity. முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் இன்னும் கூடிட்டே ருசி கூடுனதாகத்தான் மாறிட்டே வரணும். The later wine should be more tastier than the first one. நீ உன்னுடைய திராட்சை ரசத்துல தண்ணியை கலக்க அனுமதிக்க கூடாது. You should not allow your wine should be mixed with the water. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. உன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியம் ரொம்ப முக்கியமானது. The life of separation is very very essential. ராபோஜனம் எடுத்துட்டு திரும்பி நீ மறுபடியும் பழைய இடத்துக்கு போய்டாத. After taking the communion again don't go to the old place. அப்படியானால் நீ எடுத்த ராபோஜனத்துல பயன் இல்லாமல் போய் If விடுகிறது. so, there is no use of the communion what you have taken. ஒரு 2 நாள் 3 நாள் அந்த தெய்வீகம் அந்த ஜெபம் அந்த உபவாசம் அந்த நைட் பிரேயர் இதெல்லாம் ஒரு 4 நாள் 5 நாள் 8 நாள் 10 நாளுக்குள்ள க்ளோஸ் பண்ணிர கூடாது. You should not close all the divinity of your spiritual thing of the prayer everything இந்த of you. ப்ராஜெக்ட் வந்து லாங் process ப்ராஜெக்ட் இது. This project is a long process project. நீ இந்த ப்ராஜெக்ட்ட ராபோஜனம் எடுத்து 3ஆம் நாள்ல வைண்ட் அப் பண்ணிர கூடாது. You should not wind up this project after taking the communion on the third day. கிறிஸ்துவ வாழ்க்கை உன்னை கடைசி வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். The Christian life it has to take you to the end. உன்னை எந்த வல்லமையும் சபிக்க கூடாது. No other power has to curse you. நீ இந்த பயணத்துல போயிட்டு இருக்கும்போதெல்லாம் உன்னை சபிக்க முடியாத அந்நிய வல்லமைகள் வந்து கொண்டே இருப்பது சகஜம். It is so ordinary and common when you are going in the journey the strange powers will come against you and to curse you. உன்னை சபிக்க ராஜாக்கள் எழும்பலாம். Even the kings may arise against to curse you. உன்னை சபிக்க தீர்க்கதரிசிகள் எழும்பலாம். The prophets also get against to curse உன்னை you. சபிக்க மந்திரவாதிகள் எழும்பலாம். The magicians they may also get against to உன்னை curse you. சபிக்க குறி சொல்லக்கூடிய ஜனங்கள் எழும்பலாம். Even the sorcerers also get against to curse you. உன்னை சபிக்க புறஜாதிகள் எழும்பலாம். The Gentiles also get against you to curse you. ஆனால் உன்னை சபிக்க முடியாது. But they are unable to curse you. அப்படி சபிக்க முடியாமல் இருக்க வேண்டுமானால் If you not want to be உன்னுடைய cursed out, ஜீவியத்திலே வேறுபாட்டின் ஜீவியத்தை நீ கடைபிடிக்க வேண்டும். in your life you have to keep the life of separation. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் Let us படியிடுவோம். all close our eyes and kneel down. கர்த்தாவே நான் ஜாதிகளோடு கலவ மாட்டேன். Lord, I will not reckon with the nation. அந்த அந்நிய மனுஷன் சொல்றான் நான் குன்றுகளில் இருந்து பார்க்கிறேன். The sage man he says, I am just looking from the rock of hill. மலைகளில் இருந்து பார்க்கிறேன். I am looking from the hill. இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாது. These people they are not reckoning with the nation. உன்னை பார்த்து பிசாசு சொல்லணும் இவன் ஜாதிகளோடு கலக்க மாட்டான். Seeing anew the devil has to say he will not be reckoned with the nation. இவன் அலப்புகிறவனோடு கலக்க மாட்டான். He shall not reckon with the pratters. இவன் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு கலக்க He மாட்டான். shall not reckon with the people they do not ready to obey இவன் the truth. கலகக்காரரோடு கலக்க மாட்டான். He shall not reckon with the rebellious. இவன் ஆகாதவனோடு கலக He shall மாட்டான். not go and reckon with the wild persons. இவன் கர்த்தருக்காக கர்த்தருடைய அன்பின் நிமித்தம் உபதேசத்தின் நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் விசுவாசத்தின் நிமித்தம் அபிஷேகத்தின் நிமித்தம் இவன் தனித்து நிற்பான். He shall dwell alone for the sake of the Lord God, for the sake of the truth, for the sake of the love of God, and for the sake of the doctrine or the fellowship. ஆம் ஆண்டவரே நான் உமக்காக தனித்து நிற்பேன் சொல்றவங்க கைகளை உயர்த்துங்க. Those who say, "Yes, Lord, I shall dwell alone for thy sake," raise your hand. இந்த உலகத்துல எனக்கு எந்த விதத்தில சபிக்க முடியாத வல்லமைகள் வந்தாலும் நான் ஜாதிகளோடு கலக்க மாட்டேன். Whatever may be the power come against me to curse, I will not go and reckon with the nation. இன்றைக்கு இந்த சத்தியம் தெரிந்து விட்ட பின்பு நான் இனிமேல் அலப்புகிறவனோடு சேர மாட்டேன். After knowing the truth today, I will not go and reckon with the people that pratters. இந்த சபையிலேயே நான் வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனோடு ஐக்கியப்பட Even மாட்டேன். in the church of God, I will not go and unite with the people those who do not ready to obey the truth. என்னன்னா என்ன? What is what? அவ்வளவுதான். அதோட ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம். They say, "Praise the Lord," yes, praise the Lord. அவங்க விட்டு அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாத ஜீவியத்தோடு இணைய மாட்டேன். I will not go and unite with the people, the nature. கலகக்காரரோடு நான் சேர மாட்டேன். I will not go and mingle with the rebellious people. ஆகாதவர்களோடு நான் சேர I மாட்டேன். will not go and mingle with the wild நான் persons. கர்த்தருடைய பர்வதத்தில் ஏற வேண்டும். I have to go climb over the hill of the Lord. உம்முடைய பர்வதத்தில் நான் வாசம் பண்ண வேண்டும். I will dwell in the hill of thee. உம்முடைய பர்வதத்தில் உன்னுடைய கூடாரத்தில் நான் போய் தங்க வேண்டும். I have to go and dwell in the tabernacle. நான் இனிமேல் அந்த வல்லமையோடு அந்நிய வல்லமையோடு கலக்க மாட்டேன் ஆண்டவரே. Hereafter I will not go and mix with any strange power, O Lord. எனக்கு ஒரு கிருபை தாரும். Lord, grant me a grace. எனக்கு அந்தந்த சூழ்நிலைகளில் ஒரு ஏவுதல் தாரும். So in the particular situation, you must give me an urge or stimulation. பகுத்தறிவின் ஆவி இல்லாதபடினால் Because we do not have the discerning spirit. நான் கலகக்காரரோடு கலந்து விட்டேன். I am just mingled with the rebellious people. ஆகாதவர்களோடு சேர்ந்து விட்டேன். I was joined with the wild persons.
person. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களோடு சேர்ந்து விட்டேன். I united with the people those who were not ready to obey the truth. ஜாதிகளோடு கலந்து விட்டேன். I got mingled with the nations too. அலப்புகிறனோடு மிக்ஸ் ஆகி விட்டேன். I got mixed with the practice. அது தவறு ஆண்டவரே. This wrong, O Lord. எனக்கு ஒரு discerning spirit, பகுத்தறிவின் ஆவியை தாரும். Lord, give me a spirit of discerning spirit. யாரோடு கலக்க வேண்டும் என்பதை நீர் எனக்கு சொல்லித் தாரும் Lord, ஆண்டவரே. please teach me to whom I have to mix with. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து உணர்த்துவார் என்று சொல்லி It இருக்கிறது. has been said about the Lord God will teach him and just instruct him. எனக்கு நன்றாய் போதித்து உணர்த்தும், இனிமேல் நான் ஜாதிகளோடு Lord, கலக்க teach me மாட்டேன். and guide me correctly. Hereafter I will not go and reckon with the nation. அப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளப்படும் பொழுது எனக்கு கிருபை தாங்க If ஆண்டவரே. I am just being put in the situation, Lord, give me grace. எனக்கு ஏவுதல் கொடுப்பது மாத்திரமல்ல, Not only you are giving an urge to அந்த me, இடத்துல தனித்து நிற்க எனக்கு ஒரு பலன் தாரும். in that place just strengthen me to stand alone. இந்த விண்ணப்பம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இருக்கோ நீங்க விண்ணப்பம் பண்ணுங்க. How many of you having this prayer, just offer this. ஆண்டவரே, சூழ்நிலையில் எனக்கு ஒரு ஆவியின் ஏவுதலும் வேண்டும். So Lord, I need a spirit of moving in the situation. இரண்டாவது, Secondly, அந்த இடத்துல ஜாதிகளோடு கலக்காமல் தனித்து நிற்க எனக்கு ஒரு பலன் தாரும். Lord, strengthen me and give me a power. I have to stand alone. We should not reckon with the nation. முழங்கால் போட்டு வாயை திறந்து கேளுங்க. Kneel down and open your mouth and ask. ஆண்டவர் உன்னை பலப்படுத்துவார். Let the Lord God strengthen you. ஆண்டவர் உனக்கு ஏவுதல் கொடுப்பார். The Lord will give you the உன்னை அழைத்தவர் உனக்கு பலன் தருவார். One who has called you will strengthen you. நீ தனித்து நிற்பாய். You shall stand alone. ஆமென். உன்னுடைய தனித்துவம் பாதுகாக்கப்படும். Your oddity shall be preserved. Praise the Lord, praise the Lord, praise the Lord.